வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வடகரி செய்ய போகிறோம். என்ன குழம்பு வைக்கிறதில்ல, எங்கள் பையன் சொன்னான் வடகரி வைமான்ட்டு. காலையில் நான் ஊற போட்டேன், இப்போ வைக்கிறேன். இப்போ 3 தக்காளி, 4 வெங்காயம், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சில்லு, ஒரு தேங்காய், சின்ன தேங்காய், இவ்வளோ பெரிய தேங்காய்க்கு சில்லு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஊற போட்டு அதோட என்ன பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள், உப்புத்தூள், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் வடகரிக்கு. அதுக்குள்ளே வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எனக்கு இங்கே குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. எங்கள் பையன் வேறு கொஞ்சோண்டு வாழைப்பூ இருந்தது, அதையும் கொஞ்சம் வடை போட்டுருமா அப்படி. அதனால தான் நான் ஒரு கால் வடகரி ரெடி ஆயிடுச்சு. இது நான் இந்த வடகரி நைட்டுக்கு சேர்த்தே செஞ்சுடுவேன். ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சேன்னா சப்பாத்திக்கு இதோட அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வடகரி. இது என்னோடய ஃப்ரெண்டு இது ஒரு இதில் போயிருந்தப்போ செஞ்சு கொடுத்துருந்தான். அவள் எனக்கு சொல்லி கொடுத்தான் இந்த வடகரி வைக்கிறது. ஆமாம், இதை செய்யுங்க, நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். வடகரி குழம்பு நல்லா ஊறி எவ்வளோ குழக்கலான்னு இருப்பாரு, சூப்பராக இருக்கா. வாழைப்பூ வடை எங்கே சுட்டு சுட்டு வைக்கானதான் எங்கள் பசங்க எடுத்து தின்னுக்கிட்டே இருந்துட்டாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூடாக இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வடகரி செய்ய போகிறோம். என்ன குழம்பு வைக்கிறதில்ல, எங்கள் பையன் சொன்னான் வடகரி வைமான்ட்டு. காலையில் நான் ஊற போட்டேன், இப்போ வைக்கிறேன். இப்போ 3 தக்காளி, 4 வெங்காயம், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சில்லு, ஒரு தேங்காய், சின்ன தேங்காய், இவ்வளோ பெரிய தேங்காய்க்கு சில்லு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஊற போட்டு அதோட என்ன பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள், உப்புத்தூள், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் வடகரிக்கு. அதுக்குள்ளே வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எனக்கு இங்கே குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. எங்கள் பையன் வேறு கொஞ்சோண்டு வாழைப்பூ இருந்தது, அதையும் கொஞ்சம் வடை போட்டுருமா அப்படி. அதனால தான் நான் ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். இதில் பாதி எடுத்துட்டு வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். பாதி வடகரிக்கு பாதி, இது 2 செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. வடகரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். வடை தட்டி போட வேண்டியதான். எண்ணெய் ஊற்ற வேண்டியது கொஞ்சமாக ஒரு அளவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு ரசிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தட்டி போட போகிறோம். ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடகரிக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், குட்டி குட்டியாக. அதனால நான் இந்த மாதிரி போடுவேன். இஞ்சி பூண்டு
இஞ்சி போட்டிருக்கோம், வெங்காயத்தை போடணும், இதுக்கு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் மிளகாத்தூள், அதை குழம்பு மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூனு போட்டு வச்சுருக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஒரு கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஏன்னா அதுக்கு ஒரு கலர்ஃபுல் தான், அதுவும் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி ஆக்கி பண்ணு. இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு தக்காளி சாப்பிட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அந்த வாழைப்பூ நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிருக்கேன். இதை வந்து வடையாக தட்டி சாப்பிட்றதுக்கு அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். குட்டி குட்டியாக வடையாக தட்டி போட்டு பாஸ்தா வைக்கக்கூடாது, ஏன்னா வடை வேகணும்ல, அதுக்காக. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பாலை ஆட் பண்ணேன். இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம வடை சுட்டு வச்சுருக்கோம்ல, இதை வந்து பொரிச்சு வச்சதை குழம்புல போட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இறக்க போகிறோம். அதனால் பழைய போட்டு வறுத்து வச்சதை போட்டு வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இந்த வடைக்கறி வந்து நைட்டுக்கு சேர்த்தே செஞ்சுருவேன். ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சேன்னா சப்பாத்திக்கு இதோட அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வடைக்கறி. இது வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு இது ஒரு இதில் போயிருந்தப்போ செஞ்சு கொடுத்துருந்தான். அவள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த வடைக்கறி வைக்கிறது. ஆமாம், இதை செய்யுங்க, நல்லாயிருக்கும், செம சூப்பராக இருக்கும். வடைக்கறி குழம்பு நல்லா ஊறி எவ்வளோ குழக்கலான்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா. வாழைப்பூ வடை எங்கே சுட்டு சுட்டு வைக்கானதான் எங்கள் பசங்க எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டே இருந்துட்டாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூடாக இருக்குது. அந்த வடையும் நல்லா ஊறி இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழைப்பூ வடை ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி.